சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக இந்த சனிக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள பேரணியை எதிர்த்து எழுந்துள்ள விமர்சனங்களை பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாண்ட் ஃபத்லி ஷாரி நிராகரித்துள்ளார். தனது கட்சியின் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளான கராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அந்த பேரணி குறித்து அஞ்ச வேண்டியதோ அல்லது தடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை என்று ஃபத்லி தெரிவித்தார். பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சமய போதகர் ஜம்ரி வினோத் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த பேரணி சட்டத்தின் ஆட்சியை வலியுறுத்துவதே அதன் நோக்கம் என்று குறிப்பிட்டார். இதனை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் யாரும் அஞ்ச வேண்டியதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசியலமைப்பின் கீழ் தடை செய்யப்பட்ட உரிமைகளை கோரும் பேரணிகளுடன் உதாரணமாக LGBT ஆதரவு பேரணிகளுடன் இதனை ஒப்பிட முடியாது என்றும் அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த பேரணியை புறக்கணிக்குமாறு பாஸ் மற்றும் பெர்சாத்து கட்சிகளிடம் MIPP வலியுறுத்தியுள்ளது. அதன் தலைவர் P. புனிதன், பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங் மற்றும் பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசினுக்கு கடிதம் எழுதி கட்சி உறுப்பினர்கள் பேரணியில் கலந்து கொள்ள தடை விதிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்குள் உள்ள நெருங்கிய ஒத்துழைப்பை பாதுகாப்பதற்கும் நாட்டின் நல்லிணக்கம், அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இது அவசியம் என்று MIPP தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பேரணியை தடுக்குமாறு கோரி காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயிலுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளது. கராக்கான் துணைத் தலைவர் G. பரமேஸ்வரனும் இந்த போராட்டத்தை விமர்சித்துள்ளார். இனம் மற்றும் மத தூண்டுதல்களுக்கு இடமளிக்கும் வகையில் அமைதியான கூடுகை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவர் கூறினார். ஜம்ரி வினோத் தலைமையிலான பல அரசு சாரா அமைப்புகளின் கூட்டமைப்பு சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் சனிக்கிழமை கோலம்பூரில் உள்ள சோகோ வணிக வளாகம் முன்பு பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த பேரணி தொடர்பாக பல காவல்துறை புகார்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவரை தீர்மானிப்பதற்காக இந்த மாதத்திற்குள் பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பரிகாத்தான் நேஷனல் துணை பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பரிகாத்தானின் 4 உறுப்பு கட்சி தலைவர்களுக்கும் கூட்ட அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவரே இதுவரை பதிலளித்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் கூட்டம் நடத்த வேண்டாம் என கோரியுள்ளதாகவும் அவர் கூறினார். தாங்கள் இன்னும் கூட்ட தேதியை இறுதி செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் கூட்டணி கட்சிகளின் 4 தலைவர்களையும் தாம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய தேதியை நிர்ணயிக்க முயற்சித்து வருவதாகவும் இதில் விதிவிலக்கு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். இதுவரை அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே தேதி எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த மாதத்தை தாண்டாமல் விருப்பம் என்றால் இந்த வாரத்திற்குள் கூட்டம் நடைபெற வேண்டும் என்பதே தங்களது நம்பிக்கை என்று அவர் கூறினார். ஒரு கட்சியின் தலைவர் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு முன் கூட்டம் நடத்த வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் இன்னும் பதிலளிக்கவில்லை. எனவே கூட்டம் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறும் வாய்ப்பு அதிகம் என்று அவர் இன்று நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். 2 நாட்களுக்கு முன்பே கூட்ட அழைப்புகளை தாமே அனுப்பியதாகவும் அவை பெறப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தக்கீதீன் கூறினார். மடானி நிர்வாகத்தின் கீழ் ரிங்கிட்டின் அண்மைய வலிமை மேம்பட்ட மற்றும் தூய்மையான நிர்வாகத்தை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயல்திறனில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதே நாணயத்தின் ஆதாயங்களுக்கு உந்துதலாக இருப்பதாக அவர் கூறினார். மேலும் பரந்த பொருளாதாரம் உறுதியான நிலையில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025ஆம் ஆண்டில் சுமார் 4.9 விழுக்காடு வளர்ச்சி அடையும் பாதையில் உள்ளது. அதே நேரத்தில் பணவீக்கம் 1.6 விழுக்காடாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இவை ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் என்று அவர் கூறினார். ஒழுக்கமான நிதி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட தீவிரத்தை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்தார். பொது நிதிகளில் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் நிறுவன நம்பகத்தன்மையை வலுப்படுத்தவும் அதிகாரத்தை பயன்படுத்துவதில் நேர்மையை நிலைநிறுத்தவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த முன்னேற்றம் வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். தாய்லாந்தின் பாங்காக்கில் கைது செய்யப்பட்ட கேப்டன் பிரபா கும்பலின் மற்றொரு உறுப்பினர் மலேசியாவிற்கு நாடு கடத்தப்பட்டதாக புக்கிட்டமான் தேசிய குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் M. குமார் தெரிவித்தார். ஜனவரி 14ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட வாரண்டை தொடர்ந்து தாய்லாந்து அதிகாரிகளின் உதவியுடன் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார்.
சந்தேக நபர் ஜனவரி 2025 சுபாங்ஜியாவில் நடந்த ஒரு வழக்கில் தொடர்புடையவர் என்று நம்பப்படுகிறது. இது ஆபத்தான ஆயுதத்தால் கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காகவும் ஆயுதத்தால் கலவரத்தில் ஈடுபட்டதற்காகவும் விசாரிக்கப்படுகிறது. சந்தேக நபர் இன்று காலை சிப்பாங் அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவியல் குழுவின் உறுப்பினராக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை சட்டத்தின் பிரிவு 130(v) கீழ் குற்றச்சாட்டு 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆபத்தான ஆயுதத்தால் கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காகவும் ஆயுதத்தால் கலவரத்தில் ஈடுபட்டதற்காகவும் கூடுதல் குற்றச்சாட்டுகள் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று குமார் மேலும் கூறினார். இந்த கும்பலில் கிட்டத்தட்ட 20 பேர் இதுவரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். 2023 முதல் செயல்பட்டு வரும் இந்த கும்பலில் ஒரு மலேசியரின் தலைமையில் 33 உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பினாங்கு மற்றும் பேரா முழுவதும் கொலை, ஆயுதமேந்திய தாக்குதல்கள், தீ வைப்பு மற்றும் கொள்ளை உள்ளிட்ட வன்முறை குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான தேவைகளை முன்னிட்டு ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் கல்வி சேவைகள் ஆணையமான SPP பட்டியலில் உள்ள காத்திருப்பு விண்ணப்பதாரர்களை பணியில் அமர்த்துவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டில் அதிகமாக தேவைப்படும் பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ற தகுதிகள் கொண்ட காத்திருப்பு விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். 2027 ஆண்டில் 6 வயது குழந்தைகள் விருப்பத்தின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேர அனுமதிக்கப்படுவதால் இரட்டை மாணவர் தொகுதி உருவாகும் நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூடுதல் ஆசிரியர்கள் தேவைப்படும் என அவர் விளக்கினார். இந்த நிலையை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சு கல்வி சேவைகள் ஆணையத்துடன் இணைந்து COS எனப்படும் சேவை ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது. ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மேற்கொண்ட முந்தைய கணிப்புகள் ஒரே தொகுதி மாணவர்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தன என்று அவர் தெரிவித்தார். நேற்று மாலை மாஜு விரைவு நெடுஞ்சாலையில் நீல ஒளி விளக்குகளை ஒளிரவிட்டு போக்குவரத்தில் சீறிச் சென்ற வெள்ளை நிற MPV வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளியில் இந்த வாகனம் பதிவாகி உள்ளதாக கோலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சன்சூரி இசா தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் உள்ளவர்கள் விசாரணைக்கு உதவ முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல் உள்ளவர்கள் துன் HS லீ போக்குவரத்து காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ரவாங் அருகே தெற்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 433 இன்று அதிகாலை ஒரு விரைவு பேருந்தும் 2 லாரிகளும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஒரு இளம் பெண் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இறந்தவர் 39 வயது பிணைக்கப்பட்ட லாரியின் ஓட்டுநர் என்றும் அவர் தனது வாகனத்திற்குள் சிக்கிக் கொண்டதாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த நபர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக மருத்துவ அதிகாரி ஒருவர் அறிவித்தார். மேலும் அவரது உடல் மேல் அதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். காயமுற்றவர்கள் சிகிச்சைக்காக சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அதிகாலை 5:12 மணி அளவில் தனது துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் புக்கிட் செந்தோசா மற்றும் ரவாங் தீயணைப்பு மீட்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு எந்திரங்கள் அதிகாலை 5:21 மணிக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அவர் கூறினார். மீட்பு பணியில் 16 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.